நவகிரகங்களினுடைய அருளாசி பெற்று பஞ்சபூதங்களுடைய ஆற்றல்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். உங்கள் பாலன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. எனக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான வாஸ்து எக்ஸ்பர்ட்டுக்கும் நடந்த ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு ஹெல்த்தி வாக்குவாதம்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய ஆஸ்ட்ராலஜி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது தொழில்முறை ஜோதிடராக நான் இருக்கும்பொழுது ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நார்த் இந்தியாவிலேருந்து அதிகமான யூசர்ஸ் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க, முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் பகுதி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்தில் பெரும்பாலும் வாஸ்துவை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் பரிகாரம், இந்த பொம்மை வச்சுக்கோ, அந்த பொம்மை வச்சுக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது இன்னொரு செப்பரேட் வீடியோவில் நான் தரேன். பெரும்பாலும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஈசானிய மூலைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஈசானிய மூலைக்கு எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னா, ஒரு சில அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டு எப்படி கேரி ஃபார்வர்டாக வந்திருக்கோ அது அப்படியே ஈசானிய மூலையில் துளசி மடம்ங்கிறது வைக்கணும். துளசிங்கிறது விஷ்ணு, ஈசானியம்ங்கிறது புதன் சார்ந்த விஷயங்கள் ஆளுது, இல்லை குரு சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை வச்சுட்டு கும்பிடுறது. அப்படி இல்லைன்னா பூஜை அறைகளை ஈசானிய மூலையில் அமைச்சிக்கிறது வீட்டுக்குள்ளே. அப்படி இல்லைன்னா அந்த ஈசானிய மூலைங்கிறது குருன்னா பெரியவங்களும் சரி, அவங்களுக்கும் மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுடைய பெட்ரூம்ஸ் அமைக்கிறது. ஒரு சில இடத்துல கிட்ஸுடைய பெட்ரூமையும் நார்த் ஈஸ்ட்டில் கொடுக்குறாங்க, ஈசானிய மூலையில். இங்கே அதிகமாக நார்த் இந்தியாவில் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரோடையும் நான் பேசும்பொழுதும் எந்த அடிப்படையில் இதை வச்சிங்க, எந்த அடிப்படையில் இதை வச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும் பொழுதெல்லாம் ஒரே பதில் தான், அங்கே குரு ஆள்றாரு. குருன்றது பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு கிரகம், அதனால் அங்கே சாமி ரூம் வரணும். சாமி ரூம் வந்தால் அந்த வீட்டுக்கு குருவினுடைய ஆதிக்கம்ங்கிறது பெருகும், தனலாபங்கிறது வரும், இறையருளுங்கிறது பெருகும். இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள். குருங்கிறது குழந்தைகளுக்கான குறிக்கக்கூடிய கிரகம், அதனால் குழந்தைங்க பெட்ரூம் அமைக்கிறோம். அதே மாதிரி குருங்கிறது பெரியவங்களையும் குறிக்கும், மரியாதைக்குரியவங்களையும் குறிக்கும், அதனால் அவங்களுக்கும் அங்கே பெட்ரூம் கொடுத்துட்றோம் அப்படின்னு. இதில் வெளியே காம்பவுண்டுக்கிட்ட அங்கே இருக்க அந்த இடத்தையும் விட்டுறது, அங்கேயும் ஒரு குட்டி ஒரு இதை ஏதாச்சும் கட்டிட்டு ஒரு பெண் தெய்வத்தையோ இல்லை முக்கியமாக இந்த துளசி மடத்தையோ வச்சுறாங்க. பெண் தெய்வம் அதிகமாக அங்கே யார் பார்க்குறாங்கன்னா துர்கையுடைய ஒரு குட்டி குட்டி கோவிலுங்க, இந்த மாதிரியெல்லாம் வச்சிடுறாங்க. இந்த வழக்கங்கள் கேரளா சைட்லேயும் ஒரு சில வீடுகளில் நான் பார்த்தது உண்டு, புரியுதுங்களா? அது மட்டும் அதை கன்சல்டேஷன் வரும்போது ஒரு சிலர் என் நண்பர்களாகவே இருக்காங்க, அங்கேயும் நான் அதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரியான கருத்துக்களுங்கிறது இருக்குது, புரியுதுங்களா? என்னுடைய குருநாதரான டாக்டர் ரவிரமணா சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வடகிழக்கு சார்ந்த பகுதிகளை எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் ஒரு சால சிறந்தது அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். அங்கே ஒரு சொம்பு தண்ணி வெயிட் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஈசானியத்தை ஒட்டிய, நார்த் ஈஸ்டை ஒட்டிய காம்பவுண்ட் சுவர்களில் இலையினுடைய ஒரு நிழல் கூட படாத அளவுக்கு பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு செடி கூட உள்ளே வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் சொல்லுவார், புரியுதுங்களா? ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, ஏன் டாக்டர் ரவிரமணா சார் மட்டும் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் லாஜிக்கலாக அணுகுன ஒரு காரணத்தினால மட்டும்தான். நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு இது எப்படி ஒத்து போகுது, நிகழ்காலத்திற்கு எப்படி இது ஒத்து போகுது, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கண்டெம்பரரி தீம்ஸ்க்கு அது எப்படி ஒத்து போகுது, இந்த ஆஸ்பெக்டில் அணுகுனா அதனால் மட்டும்தான் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நெத்தி பொட்டியில் அடித்தார்ல பட்டு 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 பட்டுன்னு இருந்தது. ஒரு வீட்டை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுங்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் அதை லாஜிக்கலாக அவர் அணுகியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் வர்றதோ இல்லை இந்த மாதிரி பூஜை அறைகளை அமைக்கிறதோ, இந்த மாதிரியான தவறான கருத்துக்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரியான அமைப்புகளை அமைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி என் வீட்டில் சாமி ரூம் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது, மாற்றிடுங்க. சாமி ரூம் எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் நைருதி மூலையில் அமைங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பிரம்மஸ்தானத்தில் கூட அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சில நபர்களும் கூட இருக்காங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது என்னன்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்குற வீடியோவும் நான் கூடிய விரைவில் பதிவிடுவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் ஒரு பாத்ரூம் வச்சாலும் சரி,
இல்லை ஒரு பூஜை அறை வச்சாலும் சரி, அங்கே என்ன அறை வைத்தாலும் அங்கே வெயிட்டுங்கிறது வரும். அறைங்கிறது ஒரு அறை தான். வாஸ்து பகவானுடைய தலை சார்ந்த பகுதிகளில் அந்த மாதிரி பாரம்ங்கிறது நீங்கள் வைக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய ஆண்களினுடைய ஆதிக்கம் குறைந்து பெண்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன்னா ஆண்களினுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த வீட்டுக்கு குறைந்து போகுது. ஆண்களினுடைய உடல் நிலை உடல் நிலை வந்து சீராக இருக்கிறதில்ல. ஆண்களினுடைய கான்ட்ரிபியூஷன் குறையிறதுனால அங்கே இருக்க பெண்கள் வந்து அந்த வீட்டை எடுத்து நடத்துகிற ஒரு சுச்சுவேஷனால் பெண்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் ஒரு இஷ்யூன்னு வந்துருச்சு அப்படின்னா பல விஷயங்களை வந்து டேக்கிள் பண்ண முடியாத ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி வடகிழக்கில் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்சை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா வாஸ்து சேஞ்சு, அது எல்லா சேஞ்சஸும் அந்த வீடே வந்து நல்ல சீராக அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அவ்வளவு முக்கியமான ஒரு மூலை அது. என்னுடைய குருநாதர் எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு அந்த நார்த் ஈஸ்ட் மூலையை தான் பார்ப்பார். வடகிழக்கு மூலையில் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்றதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்களுக்குள்ளேயே அவர் வந்து போவார். ஸோ தயவு செய்து எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகாமல் உங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் அதிகம் வெயிட்டு வைக்காமல் இருங்க. முக்கியமாக இப்போ ஒரு லிவிங் ஹாலில் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாலில் கூட முடிஞ்ச வரையில் அந்த ஈசானிய மூலை நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு அங்கே வெயிட் எதுவும் வராமல் பாரம் எதுவும் இல்லாமல் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகளை வந்து தரும். நிறைய இடத்துல வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வெளியே அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்டு வைக்கிறது, அப்புறம் இல்லாமல் அங்கே புக்ஸு வைக்கிறவங்களும் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் அப்படியே ஃபுல்லாக அந்த இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டுறது, இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அங்கே வந்து இந்த பிளான்ட்டு உடைய செடி வைக்கிறேன்ற பேரில் வந்து நல்ல ஹைட்டாக ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஃப்ளவர் வாசஸ் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ங்கிறது வந்து இருக்குது. குட்டி குட்டி சேஞ்சஸ் கூட பல இடத்துல வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸை லைஃப்பில் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்னும் நிறைய தகவல்களை வந்து நான் விரைவில் ஷேர் பண்ண போகிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன், டேக் கேர், பை. உங்கள் பாலன்.